Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த கில்லர்ஸ் கேம்னு சொல்லிட்டு 2024ல் ரிலீஸ் ஆன மூவியை நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஆஸ் ஒரு ஆக்ஷன் அண்டு பியூர் என்டர்டெயின்மெண்ட் மூவிக்காக இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். நம்ம IMDbல வேணால் 5.7 ரேட்டிங் தந்திருக்கலாம், பட் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல காமெடி அண்ட் ஹிட்மேன் உலகமான ஒரு ஸ்டோரி எல்லாம் உள்ளே இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஆக்ஷன் செக்மெண்ட்டை தரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பை த வே இப்போ நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்கா, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் பட்டிஸ்டா ஆஸ் நம்ம ஜோய் ஃப்ளட்டோட கேரக்டராக நடிச்சிருக்கார். இவர் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்மேன் ஆன ஆள். அண்ட் டாப் மோஸ்டான ஹிட்மேன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் நம்பர் 1 இடத்துல இருக்கார். ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் எந்த டார்கெட்டையும் மிஸ் பண்ணதே கிடையாது. லைக் அவங்களுக்கு தெரிகிற முன்னாடியே அவர் அவங்கள சாவச்சிருவாராம். அந்த லெவலில் ஒரு பர்ஃபெக்ஷனான ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் லைஃப் பாட்டுன்னு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பட் அவர் லைஃப்பில் ஃபுல்லாகவே வெறும் கில்லிங்காகவே இருந்திருக்கு. இது வரையும் ஒரு லவ் கூட பண்ணது இல்லையா. அண்ட் சடனாக தான் அங்கே நம்ம சோஃபியோட கேரக்டர் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெபிள் மூன்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஸ் நம்ம மெய்ஸோட கேரக்டராக. அண்ட் அங்கே தான் நம்ம ஹீரோட வாழ்க்கையில் ஃபுல்லாக கொஞ்சம் லவ் ரொமான்ஸ்லாம் வருது. பட் சடனாக இவருக்கு ஒரு இல்னஸ் இருக்குதுன்னு தெரிய வருது. அண்ட் அந்த இல்னஸால் இவர் சீக்கிரமாக சாக போகிறாராம். ஸோ எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. பட் சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தோடனே நம்ம ஹீரோ ரொம்பவே சேட் ஆகிடுறாரு. பட் ஃபைனலி இவரே ஒரு கான்ட்ராக்ட் ஆட்டோ செட் பண்ணி இவரை சாவடிக்கிற மாதிரி. அண்ட் ஃபைனலி அந்த கான்ட்ராக்ட் எத்தனை கில்லர்ஸாக மாறிட்டு அண்ட் நிறைய பேர் அவரை சாவடிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ ஏன் இப்போ சடனாக அவர் வேணான்னு நினைக்கிறாரு, அதான் நீங்கள் இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டேன்னா ஃபுல்லாகவே ஸ்பாய்லர் ஆயிரும். பட் நம்ம ஹீரோ இப்போது அவரை சாவடிக்கிறதுக்காக நிறைய பெரிய லெவலான அசாசின்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ அவங்கள எல்லாரையும் திருப்பியும் கவுண்டராக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கார். பட் ஆல்மோஸ்ட் எத்தனை அசாசின்ஸை இவரை சாவடிக்க முடியும், அது நீங்கள் படத்தை பாருங்கள். வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையான படமே ஆக்சுவலாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு இன்ட்ரோ ஆட்டம் தருவாங்க. பட் அதெல்லாம் ஆக்ஷன் இல்லை. அதுக்கப்புறமா அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் வருமா. அங்கே தான் கொஞ்சம் நல்ல ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்கு. படத்தில் நம்ம ஸ்காட் அட்கின்ஸ், நம்ம டெரி கிரூ, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அண்ட் அதனால அந்த ஆக்ஷன் செக்மெண்ட் வைஸில் சூப்பராக போயிருக்கு. நம்ம ஹீரோவை சாவடிக்கிறதுக்காக எத்தனை அசாசின் டீம்ஸ் தேவைப்படும் அது நீங்கள் மூவியோட லேஸாக கிளான்ஸில் பார்த்து தெரிஞ்சோம். ஒரு பக்கம் ஒரு கொரியன் டீம் வருவாங்க, இன்னொரு பக்கம் ஏதோ பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்டி கேர்ள்ஸ்னு இந்த மாதிரி வினோதமான நேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் ஆக்ஷன் பேக்லாம் நெக்ஸ்ட் லெவலில் இருந்திருக்கு. ஆனால் அது என்ன, நம்ம ஹீரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஜெஜான்டிக்காக இருக்கார், அது புரியுது. ஆனால் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்லாம் பண்ண முடியாதுன்னு அது கொஞ்சம் நம்மளுக்கே அது தோணும். அந்த ஒரு செக்மெண்ட்டில் மட்டும்தான் நான் லைஸாக கொஞ்சம் ட்ராபேக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன். அவரோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அண்டு பயங்கரமாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் ரொம்ப மஸ்குலராக இருக்காரா, அதனால அந்த மூமெண்ட்டுக்கு தான் அது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. பட் என்ன இருந்தாலும் அந்த கட் வைஸில் அவங்க கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆக்கிட்டாங்க. அதனால் அது அவ்வளோவா தெரியாதுன்னே சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் 100% என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் எப்படியோ மேக்கிங்லாம் செம்மையாக இருந்திருக்கு. நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கான செக்மெண்ட்டு. ஸ்டோரி கொஞ்சம் ஈஸி, ப்ரெடிக்டபிள் தான். அது நான் சொல்லணுன்னே தேவையில்லை, நீங்கள் அது பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அது ஸ்டார்டிங்கே ஒரு சிம்பிளான கான்செப்ட் இருந்து ஆரம்பித்தாங்க, அது எண்டிங்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவியாக வேறு என்ன வேணும். ஸோ நம்ம IMDb மேபி 5.7 ரேட்டிங் தந்திருக்கலாம். பட் ப்ளே தமிழ் இந்த மூவிக்கு நான் 6 ரேட்டிங்கே தருவேன். ஏன்னா எனக்கு அந்த காமிக் டைமிங் ப்ளஸ் அந்த ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் அவ்வளோ நல்லபடியாக இருந்தது. ஸோ நான் டோட்டலாக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கடைசியாக போகிற முன்னாடி நம்ம டேவ் பட்டிஸ்டா ஆஸ் எ பல்கியாக இந்த படத்தில் நீங்கள் பார்த்துலாம். ஏன்னா இதுக்கப்புறமா ஒரு பயங்கரமாக பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் வர மூவிஸில் எல்லாத்தையும் நம்ம பட்டிஸ்டாவை கொஞ்சம் ஒல்லியாக தான் பார்க்க போகிறோம். அவர் ஏன் தெரியல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்காரு. பை த வே இந்த படம் தமிழ் டப்பிங் எப்படி இருந்துருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். தரமாக பண்ணியிருக்காங்க பிரைம் வீடியோ சைடில். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த வீக்கெண்ட் நீங்கள் இந்த படத்தை ஆஸ் ஹிட்மேன் அண்ட் காமெடி கேட்டகிரியான மூவியில் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் புதாபெஸ்ட்டை சூப்பராக அங்கங்கே லேஸாக காமிச்சிட்டாங்க. ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.